இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360ல எல்லா 3D டூல் பாத்துலையும் இந்த ஜியோமெட்ரி ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும். இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த டூல் பாத் வந்து எந்த லொக்கேஷனில் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஜியோமெட்ரிக் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினிங் பவுண்டரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். பவுண்டிங் பாக்ஸ் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ரா மெட்டீரியலுக்கு ஏற்றாப்புல அவுட்ருக்கர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கும். செலக்ட் குர்த்தி அப்படின்னா மாடலோட அவுட்ருக்கருக்காண்ட கிரியேட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணினா நம்ம செலக்ட் பண்ணுற இடத்துக்குள்ள மட்டும் டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது நம்மளோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல் கண்டெய்ன்மெண்ட். இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டூல் வந்து பவுண்டரிக்கு இன்சைட் ரன் ஆகணுமா, டூலோட சென்ட்ரு வந்து பவுண்டரியோட சென்ட்ரு வர வரலாமா, இப்படி இல்லாட்டி டூலோட ஃபுல் டூலும் பவுண்டரியோட அவுட்டர் ஏஜ் வர கண்டக்ட் ஆகலாமா என்னன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது. எக்ஸாம்பிள் கர்வ் ஜென்ரேட் பண்ணிட்டோம். 0 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நார்மலாக அந்த பவுண்டரிக்கு ஏற்றாப்புல ரன் ஆயிரும். டாப்பி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு அடிஷ்னல் ஆப்செட் ஆகணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ப்ளஸில் கொடுத்தீங்கன்னா ப்ளஸில் ஆப்செட் ஆகிக்கும். பையமாக கொடுத்தி அப்படின்னா ப்ளஸில் ஆப்செட் ஆகி ரன் ஆகுது 4 சைடுமே. இதே இது எடிட்டில் போயிட்டு மைனஸில் கொடுத்தீங்கன்னா இன்சைட் மட்டும் ரன் ஆகும். இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுற பவுண்டரிக்கு அடிஷ்னல் ஆப்செட் தேவைப்பட்டுச்சுன்னா கொடுத்துக்கலாம். இந்த 0 பண்ணிடுறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் பவுண்டரி. இந்த பிக்சரை பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். டிசேபிள் இருந்துச்சுன்னா டூல் பாத் வந்து ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது இந்த மாதிரி டேப்பரான வாலுக்கு. அதே இது எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா டேப்பரான வாலாக இருந்தாலும் பால் கட்டோட எஜ்ஜு வந்து சர்வீஸில் கான்ட்ராக்ட் ஆகிறாப்புல ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து டேப்பர் வால் இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறது சேஃப்டி. உங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஒன்லி. இதை வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இடையில ஹோலு பாக்கெட் எது இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. டிசேபிள் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் டூல் பாத் ஜென்ரேட் ஆகும், ஏர்ல ரன் ஆகும், டைம் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோப். ஸ்லோப் என்ன மீனிங்னா 0 to 30 டிகிரி கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள மட்டும் டூல் பாத் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த 20 to 30 கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள மட்டும் ஜென்ரேட் ஆகும். எக்ஸாம்பிள் 20 to 30 கொடுத்துருக்குறான். ஜென்ரேட் பண்ணி பார்த்தோம்னா அதுக்குள்ள மட்டும்தான் டூல் பாத் ஜென்ரேட் ஆகும். இது எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணலாம்னா சைடு வால் யூஸ் பண்ணும்போது பவுண்டரி ஜென்ரேட் பண்ணுறேன்னா பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஸ்லோப்பில் போயிட்டு 89/990 கொடுத்தி அப்படின்னா அதுக்குள்ள மட்டும் ஜென்ரேட் ஆகும். இல்லை லென்த்து ஜாப்பாக இருந்துச்சுன்னா 0 to 45 தனியாக ரன் ஆகிட்டு அப்புறம் 45லேருந்து 90 தனியாக ரன் பண்ணுறேன்னா ரன் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். பார்த்தீங்கன்னா 0 to 45 எங்கெங்கே இருக்குதோ அங்கே மட்டும் டூல் பாத் ஜென்ரேட் ஆகிடும். இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சுன்னா ஸ்லோப் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் மிஷினிங் டூல் ஓரியன்டேஷன் தான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல் இருக்குது. இது எதுக்காண்டி யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஹோலில் வந்து பேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செட்டப்பில் காமிக்காமல் அடிஷ்னல் ஏதாச்சும் சர்வீஸ் மாடல் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் கவுஜாத அளவுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அடுத்து அவாய்டு அண்ட் டச் சர்வீஸ் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா அந்த சர்வீஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த சர்வீஸ் மட்டும் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணாமல் மற்ற எல்லாத்துக்கும் ஜென்ரேட் ஆகிரும். ஒருவேளை நான் செலக்ட் பண்ணுற சர்வீஸ்க்கு மட்டும் டூல் பாத் ஜென்ரேட் ஆனோம்னா கீழே டச் சர்வீஸ் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற சர்வீஸ்க்கு மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பவுண்டரியை வந்து அன்டிக் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பவுண்டரிலையும் கண்ட்ரோல் பண்ணல, ஸ்லோப்லையும் கண்ட்ரோல் பண்ணல. ஒரு பேஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணியிருக்கிறோம். இந்த பேஸ்க்கு மட்டும் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதே இது அதை டச் சர்வீஸை வந்து டிசேபிள் பண்ணிட்டேன்னா அதுக்கு மட்டும் ஜென்ரேட் ஆகாது. இது மாதிரி நம்மளோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல சர்வீஸ் செலக்ட் பண்ணி டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுறோன்னா கீழே உள்ள ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவாய்ட் அண்ட் டச் சர்வீஸ் ஆப்ஷன் வந்து ஃபியூஷன் 360ல 3D டூல் பாத் ஜென்ரேட் பண்ணும்போது எந்த லொக்கேஷனில் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜியோமெட்ரிக் ஆப்ஷன் மூலம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.